இது பார்த்தீங்கன்னா 5 அடி இருக்குது இந்த காய். எனக்கு மேலே இவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். என் தலை இவ்வளோ தான் இருக்குது. அதுக்கு மேலே வந்து கீழே பாருங்கள், என் காலுக்கு கீழே இருக்குது. 5 அடி சம்திங் வருது, கரெக்டாக என் ஹைட்டுக்கு வருது. இதுதான் நாட்டு புடலங்காய். இதனுடைய பூக்களை பார்த்தீங்கன்னா வெல்வெட் பூச்சி மாதிரி அழகாக இருக்குங்க பாருங்கள். நல்லா இருக்குங்களா? இதுலேயே வந்து இன்னொரு ரகம், இது வந்து குட்டை ரகம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஷார்ட்டாக தான் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? இது வந்து ஷார்ட்டு, இவ்வளோ தான் வருங்க. இதில் வந்து 2 விதை மிக்ஸ் ஆகிருக்குது. ரெண்டுமே வந்து நாட்டுக்காய் தான், பட் மிக்ஸ் ஆகிருக்குது. இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடையில் விற்கிற ஹைப்ரிட்ஸ்லாம் வேஸ்ட்டு. இது வந்து நாட்டுக்காய் தான் ரொம்ப 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 சிறந்தது. இது பாருங்கள், பழமே பழுத்துருச்சு. புடலங்காய் ஃப்ரூட்ஸ். இது வந்து ஆக்சுவலி விதைக்கு தான் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பழுத்துருச்சு. பழுத்து இதில் இருக்கிற விதையை வந்து திரும்ப அடுத்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் வந்து எல்லாமே விதை வந்து கடையில் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நாட்டுக்காய் இந்த செடியை பொறுத்தவரை விதையை வந்து கடையில் வாங்க தேவையில்லை, நாமளே உற்பத்தி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹைப்ரிட் விதை ஃபுல்லாக நம்ம கடையில் வாங்கி தான் வளர்த்தாகணும். நாட்டு செடியை பொறுத்தவரை நாம்ளே விதையை உற்பத்தி பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஒரிஜினல். கடையில் வாங்கி நடுறதுலாம் வந்து ஹைப்ரிடு. ஒரு காலத்தில் வந்து விதைலாம் வந்து மக்களே உருவாக்கிக்குவாங்க, விவசாயிகளே உருவாக்கிக்குவாங்க. இப்போ தான் வந்து எல்லாம் ஹைப்ரிட் கொண்டு வந்துட்டோம். விதையை வந்து நம்ம கடையில் தான் வாங்கி ஆகணுன்ற கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு காய்கறிகள், நாட்டு செடிகளை போடுங்க. ஒரு காலத்துக்கு விதையிலன்னு டிமாண்ட் பண்ணுவோம். விதை வந்து 100 கிராம் விதை 5000 சொல்லுவோம். நீ வாங்கி தான் ஆகணும். அதான் நாட்டு விதையெல்லாம் அழிச்சிட்டு இல்லை, அவங்ககிட்ட இருக்கிற ஹைப்ரிட் தான் நீ வாங்கி ஆகணும். ஸோ அந்த டிமாண்டு வரக்கூடாது. விவசாயிகள்லாம் வந்து நாட்டு காய்கறிகளை வந்து உருவாக்குங்க தயவுசெய்து. பாரம்பரியமான நாட்டு செடிகளை வந்து காப்பாற்றணும். பாருங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அழகழகான நாட்டு காய்கறிகளை வந்து உருவாக்குங்க. இதனால் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஹைப்ரிட் வந்து சாப்பிட்டா கேன்சர் வரும். ஸோ இந்த மாதிரி நாட்டு ரகங்களை உருவாக்குங்க.
கிட்டத்தட்ட 6 அடி 5 அடி வளருது. ஸோ முழு நேர விவசாயவே மாற போகிறேன் நான். அதுக்கான டைம்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. பாருங்கள், ஐ எம் அக்ரிகல்ச்சர் லவ்வர். எனக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் இட் அக்ரிகல்ச்சர். ஸோ டெவலப்மெண்ட் ஃபார் த அக்ரிகல்ச்சர், இட் இஸ் no hybrid. Traditional seeds savings and vegetable savings. ட்ரெடிஷ்னல் நம்மளுடைய பாரம்பரியமான நாட்டு ரகங்களை உருவாக்குவதே என்னுடைய மிகப்பெரிய கொள்கை. தேங்க்யூ காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டிஎன்கேஏ அப்டேட்ஸ் 360 சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நாம் நிறைய வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடுவோம். அக்ரிகல்ச்சரை பற்றி உங்களுக்கு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.